கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய தேவஜன யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதியாகமம் 40:13 வாசிப்போம். 3 நாளுக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். உன் தலையை உயர்த்தி உன்னை நிலைநிறுத்துவார்னு பார்ப்போம். ஒரு குடும்பமாகட்டும், வேலையாகட்டும், ஊழியமாகட்டும், அது நினைச்சு நிற்கனா கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். இன்று அநேகர் குடும்பத்தில் உறவின் மத்தியிலும் சரி, வேலை மத்தியிலும் சரி, ஒரு நிலையில்லாத வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதாங்கமத்திலே அநேகர் தங்கள் சுய பலத்தினாலே கீழ்ப்படியாமல் போனதால் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து மீண்டும் பெற்றுக்கொள்ளாத முடிய சூழ்நிலை போனதை நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனால் அந்த சாபம் அவங்க மேல் விழுந்தது. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தது காயின். தன்னுடைய சகோதரனை பொறாமையினாலே அவன் கொன்று போட்டவுடனே என்ன அவனுக்கு சாபம் வந்தது பார்ப்போம். ஆதியாகமம் 4:11-12 வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய சாபத்தை காயின் தன் சகோதரன் கொன்று போட்ட சாபத்தை வாங்கி கொண்டார். மூன்றாவது நபராக சவுல். அவர் என்ன செய்தார் என்றால், கர்த்தர் சவுல் இடத்திலே அமலேக்கு யுத்தம் செய்ய சொன்னார். அமலேக்குடைய எல்லா காரிய பொருள்களையும் ஆகட்டும், தன்னுடைய ஜனமும் ஆகட்டும், தன் ராஜாவாகட்டும் அழிக்க சொல்லும்படியாக உத்தரவு செய்தார். ஆனால் இவர் என்ன செய்தார்னா, அமலேக்கு ராஜாவை உயிரோடு வைத்தது இல்லாமல் அவங்களுடைய ஆடு மாடு எல்லாவற்றையுமே முதன்மையானதெல்லாம் என்ன செய்தார்னா சவுல் தன்னை எடுத்துக்கொண்டார். ஆகினாலே அவ்வளோ பெரிய சாதாரண ஒரு மனிதனாக ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ண மனுஷன் கீழ்ப்படியாமலே தன் சாபத்தை வாங்கி கொண்டார். 1 சாமுவேல் 15:28 வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அவருடைய தோழன் யாருன்னா தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். 127 நாடுகள் அரசாண்ட அகஸ்வேரு ராஜா இவர் என்ன செய்தார்னா, தம் தேசத்துல எல்லா ஜனங்களையும் வர சொல்லி 180 நாட்கள் தன்னுடைய தேசத்தில் நடக்க செழிப்புகள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் வர சொல்லி அந்த ராஜா என்ன செய்தார்னா, தன்னுடைய ஊழியன் ஆகட்டும் பிரபுக்களோடு விருந்து செய்தும்படியாக அநேக ஜனங்களை வர சொன்னார். அதுக்கு முன்பாக அந்த 180 நாட்கள் தன் விழாக்களாலே தன்னுடைய ராணி வஸ்தி ஆனால் என்ன செய்தார், ராஜாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. எஸ்தர் 1:10-12 வாசிங்க. 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரத்தை ஜனங்களும் பிரபுக்களும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகசுவேரின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்காஸ் எனும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரீயாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். அநேக தேசத்திலிருந்து ராஜாக்களும் பிரபுக்களும் வந்து தன்னுடைய மனைவியுடைய கீழத்தையும் அந்த வைடத்தையும் பார்க்கும்படியாக மகிமையாய் கொண்டு வரும்படியாக அந்த அகஸ்வேரு ராஜா என்ன செய்தான்னா, தன் மனைவி வஸ்தியை கூப்பிட்டாங்க. அந்த 7 பேர் கூப்பிட்டும் நான் வரல மிகுந்த கோபப்பட்டா. தன் கீழ்ப்படியாமல் போன அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் தன் தேசமே பயந்துச்சு அவருக்கு.
அகஸ்வ ராஜாக்கு. ஆனா மனைவி வராதனால ராஜா என்ன செய்தார்? எஸ்தர் 2:4 வாசிங்க. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு அப்பொழுது ராஜாவுடைய கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். இந்த கூப்பிட்டு வராங்காட்டியும் இந்த பெண் உங்களுக்கு லாக்கி இல்லைங்கயா, இது என்ன செய்யுங்க, இந்த மனைவி விட்டு விடுங்கன்னு சொன்ன உடனே அகஸ்து ராஜா என்ன செய்தானா விலகி வந்தார். யோசிச்சு பாருங்க, 180 நாட்கள் அந்த தேசத்தில் நடக்குது. 127 நாடுகளிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஆனா என்ன செய்யல, தன்னுடைய மனைவி வராதனாலே விவகாரத்தை தள்ளி வைத்தார். 5வது மனுஷனாக யூதாஸ், புதிய ஏற்பாடிலே 12 சேசர்களின் யூதாஸ் ஒரு மனிதனை பார்ப்போம். இயேசுவை காட்டி கொடுக்க முடியாது 30 வெள்ளிக்காசுகளுக்காக இயேசுவை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தார். பிறகு அவருடைய மனசாட்சி வேதனைப்பட்டு இந்த காசை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்தப்பட வேண்டும் சொல்லி, ஆனால் மனசாட்சி இருந்தாலும் ஆனால் கடைசி வைக்கும் அவர் என்ன செய்தார், நாண்டு போய் செத்தார். இயேசு கூட அந்த சீசர்களிலும் யூதாஸ் கீழ்ப்படியாமல் தன் சுயத்தினால் எழுந்து போனவங்க மீண்டும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தகப்பன் என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படிதலையும் அவர் உண்மையாக இருந்தார். காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையை ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனால அவங்க சந்ததியை தேவன் பெருக பண்ணினார். ஆதியாம் 22ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். புதிய ஏற்பாடிலே பேதுரு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது சேவல் கூறும் போது 3 தடவை அவர் மறுதளித்தார். அந்த 12 சீசர்களிலே முதலாக சபையை உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா பேதுரு. இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு 40 நாட்கள் அவர் பரத்துக்கு எடுக்கும் போது அவர் மீண்டும் பேதுரு என்ன செய்தார்னா மீன் பிடிக்க போயிட்டார். அப்ப பிரசங்கம் பண்ணி மீண்டும் வருகிறார். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். அது மூலமாக அநேக 1000 லட்சங்களாக பெருகி கீழ்ப்படிந்த உடனே பேதுருவை மேன்மையான இடங்களை கர்த்தர் வைத்தார். தன்னுடைய செய்த பாவங்களை அவர் உணர்ந்து மீண்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மீண்டும் அதே பேதுருவை தள்ளிவிடாதபடி மீண்டும் உயர்த்தி வைக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அந்த கொடி பார்த்தீங்கன்னா தன்னுடைய செடியை விட்டு அகன்று போச்சுன்னா அந்த கிளை என்ன செய்யணும், அந்த கொடிகள் வரும்போது கீழே மண்ணில் விட்டா அது வீணாக போயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், தேவனோடு இணைந்து இருந்தால் தான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், நிலை நிற்க முடியும். யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப ஆண்டவர் சொல்கிறார், நீங்க என் வார்த்தைகளுக்கு என்னுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் நீங்கள் இந்த பூமியிலே நிலைத்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அநேக பரிசுத்தவான்களை நாம் பார்த்தோம், தன் சுயத்தினாலே தன்னுடைய பெருமையினாலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன செய்தாங்க, இழந்து போனாங்க. இழந்து போன ஆசீர்வாதத்தை என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியல. ஆனாலும் சில பரிசுத்தவான்களை பார்த்தோம், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு எத்தனையோ துன்பத்தின் நேரத்திலும் விசுவாசத்தோடு நிலைத்திருந்தார்கள். சிலர்கள் தவறு செய்தார்கள், தான் செஞ்ச தவறுகளை உணர்ந்து மீண்டும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் உயர்த்தி வைத்தார். நீங்க எங்கே வெட்கப்பட்டு போனீங்களோ
உங்களை உயர்த்தி தேவனைப்பா அவர் பலத்த கரத்தில் அடங்கியிருக்கும் போது இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மேல் வைப்பார். கண்களும் மூடி நம்ம செபிப்போம். அப்படி பலது பிதாவே, மீண்டும் கர்த்தவனை நிலைநிறுத்துவா அந்த தலைப்பில் நாங்கள் பார்த்தப்பா, நான் செடி நீங்கள் கொடியார்க்கப்படும் என்று என் வார்த்தையில நிலைத்திருந்தால் நாங்கள் நிலைநிற்பீர்கள் பரிசுத்த வேதாந்தில் பார்த்தப்பா, அவருடைய கட்டளைகளுக்கு அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் வரவைக்கு என்ன செய்வாங்க, உங்களை நிலைநிறுத்துவா. எந்த மனுஷனும் கூட தள்ளினாலும் பயப்படாதீங்க. அழைச்சவர் கர்த்தர், அவர் உண்மையுள்ள கர்த்தர், உங்களுக்குள்ள கர்த்தர் பெரியவர். பெரிய காரியங்கள் செய்து கர்த்தர் உன்னை நிலைப்படுத்தி உன் தலையை மீண்டும் என்ன செய்வார், மேன்மையான வைத்துவார். தேவக்கரங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.